Hi hello friends, I am YoYo. இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா உங்க மொபைலோட பேட்டரி லைஃப் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க गाइस, யூஸ் பண்ணிக்கங்க. சோ சில ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேட்டரி லைஃபை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழ இருக்க subscribe பட்டனை subscribe பண்ணிக்கங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாமே வர்க் ஆகும். அதேமாதிரியே உங்கள் ஃபோனோட சார்ஜ் போகிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரியாமல் ரன் ஆகிக்கிட்டு இருக்க ஆப்ஸ்னால தான் நம்ம பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே குறையுது. ஸோ அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அது பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செட்டிங்ஸில் போயிட்டுங்க. செட்டிங்ஸில் போயிட்டு அபவுட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அபவுட் கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறம் பில்டு நம்பர் அப்படின்ட்டு இருக்கும். அந்த பில்டு நம்பரை வந்து 7 to 8 டைம்ஸ் வந்து கண்டினியூஸாக கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெவலப்பர் மோடு வந்து அதுவே எனேபிள் ஆகிக்கும். டெவலப்பர் மோடுக்குள்ளே நீங்கள் போயிட்டு அப்புறம் லிமிட் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நோ பேக்ரவுண்ட் ரன் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. இப்படி நம்ம பண்ணுறது மூலிமா வந்து பேக்ரவுண்டில் எந்த ஆப்பும் ரன் ஆகாமல் இருக்கும். தேவையில்லாமல் மொபைல் ஆனில் இருக்கும்போதோ இல்லை ஆஃபில் இருக்கும்போதோ வந்து ஆப்ஸ் எல்லாம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். அப்படி ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸை வந்து ரன் ஆகாமல் பார்த்துக்கும். அதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ் நம்ம மொபைல்லே கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதை எனேபிள் பண்ணிக்கங்க. அடுத்ததான செட்டிங்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் வந்து சவுண்ட் செட்டிங்ஸில் போயிட்டு வைப்ரேட்டை முதல்ல ஆஃப் பண்ணுவீங்க. இப்படி நேவிகேஷன் பாரையோ இல்லை வேறு ஏதோ கிளிக் பண்ணும்போது வந்து வைப்ரேட் ஆகும். இந்த வைப்ரேட் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மோட்டர் இருக்கும். அந்த மோட்டர் வந்து இயங்குறதுனால வந்து வைப்ரேட் ஆகுது. இந்த மோட்டருக்கு வந்து அதிகமான பவர் தேவைப்படும். ஒரு தடவை சுத்தறக்கோ இல்லை வைப்ரேட் ஆகிறதுக்கு வந்து அதிகமான பவர் தேவைப்படும். ஸோ இந்த அதிகமான பவர் தேவைப்படுறதுங்காட்டி வந்து பேட்டரி கன்சம்ஷனை வந்து அதிகமாக எடுத்துக்கும். ஸோ இதை ஆஃப் பண்ணி வைக்கிறது மூலம் பேட்டரி லைஃப் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு செட்டிங்ஸுமே சிம்பிளான செட்டிங் கைஸ். இந்த ரெண்டு சிம்பிளான செட்டிங்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம பேட்டரி லைஃப் வந்து ஃபுல் டே வந்து தக்க வச்சுக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக் வந்து எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் காலேஜ் போகும்போது இல்லை வந்து ஏதாவது இன்டர்வியூ இல்லை எங்கேயாவது ஊருக்கு போகணும், உங்களுக்கு சார்ஜ் வந்து மொபைல் சார்ஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கிற நினைக்கிற சமயத்தில் வந்து இந்த செட்டிங்ஸ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்க முடியும். இது ரொம்பவே சிம்பிளான ட்ரிக் மூலியமாக நம்ம பேட்டரி லைஃப் வந்து ப்ரொலாங் பண்ணி வச்சுக்க முடியும். அதாவது இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்க முடியும். எனக்கு இது பத்தாது, இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ until then, bye from YoYo.